இந்த நிஷா ஏதோ மிகப்பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிட்ட மாரி மல்லிய கேள்வியா கேட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. கடைசியில மல்லி இருந்துட்டு ஆதாரங்கள காட்டுன உடனே இந்த நிஷா சைலன்ட்டா ஆக ஆரம்பிச்சுறாங்க. அதாவது நம்ம மல்லி சொல்ற ஒரே விஷயம், நான் யாருக்குமே கெடுதல் செய்யணும் அப்படின்ற மாரி எதையுமே செய்யல. அதாவது நான் இது எல்லாத்தையுமே பண்ணதுக்கான முக்கியமான ரீசன், இங்க உண்மையிலேயே இங்க இருக்கிறது ரேணுகா தானா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான். இங்க இருக்கிறது சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதனால தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஆனா அது வரைக்கும் நம்ம நிஷா வந்து நம்ம மல்லி சொல்றத கேட்கவே இல்ல. ஆனா கடைசியில அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே காட்டுனதுக்கு அப்புறமா நிஷாவுக்கே பயங்கர கோவம் வர ஆரம்பிச்சிருது. அதாவது ஏற்கனவே வந்து நிஷா இருந்துட்டு ரேணுகா மேல பயங்கரமான பாசத்துல இருந்தாங்க. வெண்பாவையும் அதே மாதிரி விஜயையும் வந்து அதாவது வெண்பாவ வந்து அடுத்ததா வந்து சித்தி அப்படிங்கிற முறையிலயும் சரி, அதே மாதிரி விஜய கல்யாணம் பண்ணிட்டு அம்மாங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. அடுத்தடுத்து என்னென்னமோ சம்பவங்கள் நடந்து மல்லியோட கழுத்துல விஜய் தாலிய கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்போ நம்ம ரேணுகா வந்துட்டாங்க, மறுபடியும் விஜய் மாமா கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி நிஷாவும் ரொம்பவும் ஆசைப்பட்டாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடியது நிஜ ரேணுகா கிடையாது அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த நிஷா பயங்கர ஷாக் ஆக ஆரம்பிச்சுறாங்க. ஆனா என்னதான் இருந்தாலுமே கூட கடைசியில மல்லி தான் வந்து இதுல ஜெயிச்சது. அதுவும் இல்லாம அந்த ரிப்போர்ட்ட பார்த்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே இந்த நிஷாவுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன சொல்ற நிஷா நீயி? இந்த ரிப்போர்ட்ட பார்த்ததுக்கு அப்புறமா உனக்கே எல்லாமே தெளிவா புரிய வந்திருக்கும். இது உண்மையான ரேணுகா கிடையாது. இவ யாரு? என்ன? ஏது? அப்படின்றத நீயே வந்து தங்கச்சி அப்படின்ற முறையில விசாரி. அவ ஏதாச்சும் உண்மையா சொல்றாளா பார்ப்போம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இவ்வளவு நேரமா மல்லிய கேள்வி கேட்டுட்டு இருந்த இந்த நிஷா இருந்துட்டு, உண்மையா சொல்லுங்க. நீங்க யாரு? நீங்க என் அக்காவே கிடையாது அப்படின்னா, நீங்க யாரு? அப்படின்ற மாரி வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. உடனே நிஷா கிட்ட வந்து என்ன நிஷா பேசிக்கிட்டு இருக்க? இந்த மல்லி சொல்றா அப்படின்றதுக்காக, நீ என்னையே சந்தேகப்படுறியா? நான் தான் உன்னோட அக்கா ரேணுகா. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே பழைய நினைவுகள் வந்துட்டு இருக்கு. இந்த மாரி சமயத்துல மல்லி உங்ககிட்ட இருந்தும், விஜய் கிட்ட இருந்தும் என்ன பிரிக்கணும்னு நினைக்கிறா. அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது அதுக்கப்புறம் தான் பயங்கர கோவப்பட்டு, இங்க பாருங்க நீங்க உண்மைய சொல்லல அப்படின்னா, கண்டிப்பா நான் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பேன். உண்மைய சொல்லுங்க. நீங்க என் அக்காவா? அப்படின்ற மாரி வந்து கேட்டு உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சுடருக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லி இருந்துட்டு, இவளோட உண்மையான பேர நான் சொல்றேன். இவளோட பேரு சுடரு. இவ இங்க வந்ததுக்கான காரணம் வந்து விஜய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது. இங்க வந்ததுக்கான முக்கியமான காரணம், உங்க அப்பாவோட அந்த டெண்டர் ஃபைல எடுக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் ரூ. 50,00,000 திருடினதும் இந்த சுடர் தான் அப்படின்றத ஆதாரத்தோட நம்ம மல்லி நிரூபிக்கிறாங்க. இப்போ நிஷா பயங்கர கோவத்தோட இந்த சுடர கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.